எப்போ நாளைக்கு அந்த சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போறோம். அந்த முத்துப்பாண்டிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். நம்ம வீட்டுக்கு எதுக்குன்னு அவனை கூட்டிட்டு வரணும்? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடிக்க போறியா? இல்லை, அருவாலை யூஸ் பண்ணாத அறிவை யூஸ் பண்ணுன்ட்டு இப்பதான் டாக்டர் அம்மா கிளாஸ் எடுத்திய. இனி இந்த சம்பவத்தோட அடியே வேற மாதிரி இருக்கு போதுல. என்ன பண்ண போற? என்னைய பொறுமையா இருக்க சொல்லுது இல்ல, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. அண்ணா, எனக்கு இப்பவே பயமா இருக்கு. என்னென்ன பண்ண போற? இலே, நீங்க யாரும் பயப்படாதீங்க. பயப்பட வேண்டியது அந்த முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியும் தான். இனி இந்த சம்பவத்தோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரில இருக்க போது. பொறுத்திருந்து பாருங்களேன். நீங்களும் தான். ஐயா ஐயா ஐயா, வாலே சனியா, என்ன உன் துப்பறியும் சங்கர்லால் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கி? ஐயா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் ஐயா. அந்த சமூகம் ஊர் பஞ்சாயத்து ஆளுங்களை எல்லாம் கூட்டுக்கிட்டு நம்ம வீடு தேடி வந்துகிட்டு இருக்கான் ஐயா. எடி எசக்கி, உன் அண்ணன் வரானா? அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ காபி தண்ணி போடு போ. சீக்கிரம் போ. சரித்த. இல்லே, அவன் எதுக்குலே நம்ம வீட்டுக்கு வாரான்? அதுவும் பஞ்சாயத்து ஆட்களை எதுக்கு கூட்டு வரான்? போ. அந்த ரத்னாவை நான் ரோட்ல வச்சு கண்டபடி பேசிட்டேன்ப்பா. அதுக்கு பழி வாங்க வரானோ என்னவோ. யோ சனியா, கையில அருவாளோட வரானா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லையா. கையில தாம்பூல தட்டோட வரான். அவன் ஏதோ பிளானோட தான் வரான். கூட நம்ம பரணி பாப்பாவும் வருது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதான் மாமனாரே, ஆராய்ச்சி வீட்டுல இருக்கீங்களா? சம்முவா, வால வால. பரணி வாட்டி. இல்ல என்ன இதெல்லாம்? எல்லாம் மாமனுக்கு சந்தோஷமான விஷயம் தான். என்னதுல சொல்லு. வா உள்ளவா சொல்லுதே. சரி வாட்டி. இல்ல வாசல்ல வச்சல திங்கப்பியா. சரில. இருக்காரா? இருக்கார் உள்ளத. வால. இருக்காரா? அடடடடடடா. நரி தூது வந்து சொல்லிடுச்சு போல. வணக்கம் மாமனாரே. உன் அண்ணன் வந்துட்டான். வா. வணக்கம் மாப்ள. வணக்கம் வணக்கம். அண்ணே, மைனி வாங்க. ஏலே, நான் உனக்காக எந்திரிக்கல. இந்த பஞ்சாயத்து ஆட்கள்லாம் இருக்காங்க, ஊர்க்காரவெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக தான் நான் எந்திரிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். சரி, என்ன பஞ்சாயத்தாரெல்லாம் இந்த வெறும்பையோட சேர்ந்து ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன என்ன ஏதாவது பிராது இருக்கா? பிராது இருந்தா எதுக்கு என் வீட்டுக்கு அங்க மரத்தடியில வைக்கணும் பஞ்சாயத்தை? மாமனாரே, அங்க என்ன பேச்சு? கூப்பிட வந்ததும் நானு, கூப்பிட்டு வந்ததும் நான் தான். நீங்க எது பேசினாலும் என்கிட்ட நேரா பேசுங்க. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா? இப்ப கேட்டே மாப்ள, இதுதான் சரியான கேள்வி. மாமனாரே, நானும் உங்க பொண்ணும் அதான் என் பக்கத்துல நிக்கிறாவுல என் பொண்டாட்டி டாக்டர் பரணிய சேர்ந்து வாழ்றோமா இல்லையான்னு பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே எங்களை உளவு பார்க்க ஒரு சிஐடி வச்சிருந்தீ இல்லையா? சிஐடி சனியன் சார்வாள். அதே மாதிரி என் தங்கச்சியும் அவன் புருஷனோட சேர்ந்து வாழ்றத பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குமா இல்லையா? என்ன டாக்டர்? பின்ன என்ன, அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியம்னா உனக்கு உன் தங்கச்சி முக்கியம்ல. ஓஹோ, என்னப்பா எனக்கு எதிர பஞ்சாயத்து வைக்க போதியா? ஆஹா, விருந்து வைக்க போதேன். என்னல சொல்லுத? ஆமாமா, எங்க கல்யாணம் முடிஞ்சதும் நீ என்ன பண்ண? தீபாவளி சீர் கொடுத்தல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வச்சு அசத்துன. எவ்ளோ பண்ண? இது எதுவுமே நாங்க பண்ணலையே. அதனால என் தங்கச்சியையும் என் தங்கச்சி மாப்பிள்ளையையும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறதுக்காக வந்திருக்கான். அத்தா, நீ கூப்பிட்டோன்னு நானும் பரணியும் டக்குன்னு வந்தோம்லா. அதே மாதிரி உன் மகனையும் மருமகளையும் விருந்துக்கு அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு. சொல்லிட்ட பாத்துக்க.
அத்தை, மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. பழத்தட்டை வாங்கிக்கிடுங்க. சரியில்ல. வாங்கிக்கிடுங்க மாமனாரே. மாப்ளோய், கட்டாயமா நீங்க உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். அங்க உங்களுக்கு பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கலாம். என்னது விருந்தா? நாங்க என்ன சோத்துக்கு செத்து போய் கிடக்கோமா? டேய் இந்த வேணா உன் தங்கச்சியை கூட்டு போ, நான்லாம் வர மாட்டேன். ஓஹோ அப்படியா? என்ன பெரியப்பா, என்ன மாமா, உங்களெல்லாம் என்னத்துக்கு கூட்டு வந்தேன்? என்ன சொல்லுதாரு கேட்டீங்களா? என் தங்கச்சி கழுத்துல இவரு திருட்டு தாலி கட்டினாரு. பஞ்சாயத்துல நான் என் தங்கச்சி இவரோட சேர்ந்து வாழ மாட்டான்னு சொன்னேன். இவரு என்ன செஞ்சாரு? பஞ்சாயத்துல ஊர் முன்னாடி என் கால்ல விழுந்து என் தங்கச்சிய அவரோட சேர்ந்து வாழன்னு கேட்டறலாம். அட ஆமாப்பா, நாங்க தானப்பா எசைக்கவே அனுப்பி வச்சோம். அப்ப கால்ல விழுந்து கேட்டுவிட்டு இப்ப சடங்கு செய்ய அனுப்ப மாட்டாரு, சாங்கியம் செய்ய அனுப்ப மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? நீ அவரு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சம்மு சொல்றது சரிதானே. அண்ணங்காரன் வந்து தங்கச்சியை விருந்து கூப்பிடுறான், வந்துதானே ஆகணும். அதானே நம்ம ஊர் முறை. ஒரு வேலை வர முடியாது சொன்னா இவங்கள மாதிரியே நானும் பஞ்சாயத்தை கூப்பிட்டு பிராது கொடுக்க வேண்டியது. அப்ப இவங்க எங்க வீட்டுல ஆளு போட்ட மாதிரி நானும் அவங்க வீட்டுல ஆளு போட்டு இவங்க எல்லாரையும் நான் கண்காணிக்க வேண்டியது. என்ன சரியா? இரு நான் பேசுதேன். இரு பாண்டி, இது இது ஊர் விவகாரம். நீ கிளம்பி போ. ஓ நீ சும்மா இருப்பா. இவன் வீட்டு வாசலோட நான் போய் நிக்க முடியாது. அப்ப நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க பெரியப்பா. என் தங்கச்சியோட அவர் தங்கச்சி மாப்பிள்ள சேர்ந்து வாழ மாட்டாருன்ட்டு நான் பிரார்த்து கொடுக்குதேன். இவங்க எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர வச்சு நிக்க வச்சு கேட்போம். நீ கூட்டுன இவர் வர முடியாதுன்னா அப்புறம் நான் பஞ்சாயத்துக்கு வந்து என்ன வேணாலும் சாட்சி சொல்லுதேன். ஏய் பாண்டி, எனக்கு மட்டும் பஞ்சாயத்து வச்சீங்க? ரெண்டு பேரும் எப்படி அழுது டிராமா போட்டீங்க? நடிச்சு கொட்டணும்னா உங்களை மாதிரி 10 மடங்கு சண்முகத்தால நடிக்க முடியும். இப்ப வரலன்னு வெய்யே, பஞ்சாயத்துல நானும் இவன் பக்கம் நின்னு உங்க வீட்டு விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வைப்பேன். எப்படி வசதி? இருளா, இப்ப எதுக்கும் உடனே பஞ்சாயத்து பேசிக்கிட்டு? உங்களுக்கு என்ன, இவன் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படித்தானே? நான் அனுப்பி வைக்க இல்ல பாண்டி, நீ வாழ. தள்ளு, தட்டை நீட்டினோடனே கையை நீட்டுறப்பல. நீ வா வா. இல்ல நல்லா ரோசனை பண்ணி பாரு. அந்த சம்பவம் பைய மேல ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் அவன் மேல நம்ம பஞ்சாயத்தை வச்சோம். ஏதோ பரணி நல்ல மூட்ல இருந்ததுனால போனா போகுதுன்னு நமக்கு சாதகமா அந்த பஞ்சாயத்துல சாட்சி சொன்னான். நினைச்சுவாரு. ஆனா நீ 1-2 தப்பா பண்ணிருக்க. ஊருப்பட்ட தப்பு நீ தான் பண்ணிருக்க. ஒருவேளை உன் மேல பஞ்சாயத்து வச்சாங்கன்னு வைக்கி, வீடியோ ஆதாரத்தோட ஒன்று மறுபடியும் அவ காலில் விழ வச்சிருவா பரணி. நீ தான் விழுகுதேன்னா கூடவே நானும் காலில் விழும்படி ஆயிடும். எம்பிட்ட அசிங்க. அப்பன் சொல்றது கேளு. இல்ல அவன் என்ன விஷமா வைக்க போறான்? விருந்து தானே. போய் ஒரு 8 கையை நினைச்சிட்டு வந்துரு. நான் எப்படிப்பா அந்த வீட்டுல போயிட்டு? கூறு கட்டவனா இருக்கே. மரியாதையா நான் சொல்லுததை கேளு. போய் விருந்து முடிச்சிட்டு வா. இல்லை போலே போய் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டு வா. இல்லைன்னு வையி, பிறகு நானே உன்னை நேர கொண்டு போய் பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். ஏன்பா இப்படி இருக்க? இல்லே, நீ இப்ப போதியா இல்லையா? போய் தொலைறேன். வா போ. என்ன பஞ்சாயத்தாரே, இவங்க கூட என் மாமன் விருந்துக்கு வருவான். கூட்டு போ சொல்லுங்க. அப்படி வாங்க வழிக்கு. சரி மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து மரியாதையை ஏத்துக்கிட்டு சொல்லுங்க. ஒன்ன வாங்க வாங்க. மாப்பிள்ள
உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் எங்க வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து வந்து அவசியம் கலந்துக்கணும். அண்ணா ஒரு நிமிஷம் நான் போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளையும் ரெடி ஆகணும்லா? எங்க உன் மகனை காணோம்? வரேன்ட்டு தான் போனா, இன்னும் காணுமே. ஏலே முத்துப்பாண்டி, என்ன பண்ற? சீக்கிரம் வால. இலே பாண்டி, என்னலே இது? சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா ஸ்டேஷனுக்கு தானே போறேன். இல்ல மாப்பிளா, உன்னைய விருந்து வச்சு மரியாதையா கூப்பிட்டு போலான்னு பார்த்தா நீ என்னவோ எங்க வீட்டுக்கே காவ காக்க வராம நிக்க. ஏய் என்ன மச்சுனா மிரட்டலாமா? நீ ஏன் தங்கச்சியை கட்டியிருக்க, நான் உன் தங்கச்சியை கட்டியிருக்கோம்ல. போலா போய் நல்ல நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி படிச்சவ மாதிரி வெடிச்சட்டை போட்டு வா. ஆமையா பாண்டி, ஒரு வீட்டுக்கு போறோம்னா அதுக்கு வேண்டிய மரியாதை செஞ்சுதானே ஆகணும். வேஷ்டி சட்டையை மாத்திட்டு வாயா. சண்முகம், பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாங்க, போலாமா? போலாம். இல்ல அத்தை மாமனாரே, விருந்துன்னுவோ மாப்பிள்ள பொண்ணுக்குதான். இருந்தாலும் அதை நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு இருக்காது. இந்தாரு, நீ பஞ்சாயத்து ஆட்களோட வந்து கூப்பிட்ட, ஏன் மவனை உங்களோட அனுப்பி வைக்க அம்பிட்டுதேன். இதுல நான் வரணும், அத்தை வரணும், என் வீட்டு ஆட்டுக்குட்டி வரணும்னு கூப்பிட்டேன்னு வையே, வேணாம், நல்லா இருக்காது அது. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போ, நான் வரல. இவர் வரலனா என்ன, நான் வரேன் சம்முவோம். என் மருமவன் வீட்டு விருந்துக்கு நான் வரலனா எப்படி? வாடி அசக்கி, நாம போவோம். எடி அப்ப எனக்கு சோறு. ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டா குடல் ஒண்ணும் வெந்து போயிராது. எலே சம்மு, வாலே போவோம். வாடி சனியா, கார் சாவி எடுத்துட்டு வா, கிளம்போம். எதுக்கு கார் சாவி? பரவு, இந்த வேகாத வெயில நடந்து போக சொல்றியா? வெயிலா மழையா நடந்து ஊர்வலமா போனா தானே ஊர் மக்கள்லாம் பாப்பானுவ. அப்பதானே ஒரு கௌரவமா இருக்கு. வாங்க, காத்தாட வாக்கிங்லே அப்படி வீட்டுக்கு விடுவோம். ஆமாங்க, அதுதான் நல்ல முறை. நாம விருந்துக்கு போகுதோன்னு பாக்குற 4 பேர் வாழ்த்துவாங்க, அது நம்மளுக்கு தானே நல்லது. வாங்க அண்ணா போலாம். என்ன சின்னையா, வீட்டுக்காரையோடையும் மச்சன கூடயும் எங்க கிளம்பிட்டீங்க? உங்க சின்னையாவுக்கும் உங்க சின்னம்மாவுக்கும் எங்க வீட்டுல விருந்து வைக்க, அதான் ஊர்வலமா கூட்டு போதான். எங்க அப்பா கறி விருந்தா, நல்ல மனசார சாப்பிட்டு வாங்க. சரிங்க சின்னையா, பார்த்து போயிட்டு வாங்க. வாடி வா மச்சான் வா, எல்லா தெருவுலயும் போய் பார்த்துட்டு போகணும்ல. கனி, ஏடி எசக்கி இரு, ஓடிராத. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போகணும், சரியா? அவசரப்படாத. எப்போ என்ன ஆர்த்தில ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஏடி ரத்னா, இது வந்துட்டேப்பா. வா வா வா, வர வந்துட்டாங்க பாரு. ஏத்தா, என்ன மச மச நின்னுட்டு கிடக்க? எசக்கிக்கும் எசக்கி புருஷனுக்கும் ஆரத்தி எடு. ஆமாமா, எசக்கி புருஷனுக்கு நல்ல எடுல ஆரத்தி. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, கெட்ட கண்ணு, எல்லா கண்ணும் பட்டிருக்கும்ல. நல்லா சுத்து. முதல்ல அவன் கண்ணு அவிஞ்சு போணும்.
ச்சே, சந்தோஷத்துல நாக்கு ரோல் ஆகுது பாரு. முதல்ல அவன் கண்ணு அவன் மேல பற்றாம இருக்கணும். பாரு, 2 பேரும் ஜோடியா நிக்கிறப்போ எவ்வளவு பொருத்தமா இருக்காங்கன்னு. எசைக்கு புரிச்சரே, திருஷ்டி சுத்தும் போது அசையாம நில்லுங்க, இல்லன்னா சுற்ற போது. எசைக்கு புரிச்சரே, உள்ள போங்க. எசக்கி, உன் வீட்டுக்காரரை கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போ. வாங்க வாங்க வாடி. வாங்க எசக்கி புருஷா. வாங்க எசக்கி புருஷரா. என்ன வாங்க. பாக்குற? என்ன இந்த வீடு உள்ள போல. புதுசா வர மாதிரில பாக்கிய. வாங்க. என்ன நின்னுட்டு உட்காருங்க. அட உட்காருங்க எசக்கி புருஷா. டேய் நெரு, வந்தம்மா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும், சரியா? சீக்கிரம் இலைய போட சொல்லு. எல்லாம் ரெடியா தான் இருக்கு, ஆனா சாப்பாடு சமைக்கணும்ல. ஆராய்ச்சி இந்த நேரத்துல சாப்பாடு போடுவாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. ஏட்டி பரணி, சமையல் இன்னும் ஆரம்பிக்கலையா? நான் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலான்னு ரத்னா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அப்போ இன்னைக்கு நானே சமைக்கவா? ஏட்டி, நீ விருந்துக்கு வந்தியா இல்ல ஆக்கி போட வந்தியா? அத்தை, என்ன இருந்தாலும் இது ஏன் வீடுத்த. இந்த அடுப்படி என்னோடது. இப்ப நான் வந்திருக்கேன், சமைச்சா என்னவா? ஏத்தா, உன் புருஷனுக்கு நீயே சமைச்சு போடு. இல்லன்னா உப்பு கம்மியா இருக்கு, காரம் ஜாஸ்தியா இருக்கு, புளிப்பு இல்லன்னு என்னத்தையாவது நொடநாட்டியம் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. ஏன் மரும உப்புல குற்றம் கண்டுபிடிப்பதில் சால சிறந்தவன் என் மரும. அண்ணே, என்னன்னு? ஏத்தா, அதுக்கு இல்லத்தா, எசக்கி புருஷருக்கு எசக்கியே சமைச்சு போட்டா நல்லா இருக்குமேன்னு தான் சொல்றேன். யார ஒண்ணும் இல்ல, நீ என்ன குறை சொல்றேன்னு நினைச்சீங்க? ஐயோ இல்ல இல்ல இல்ல, நீ எப்படி குறை சொல்லுத? ஏத்தா, நீ போய் சமையல பண்ணுதா. சரிப்பா. போட்டி என்ன மருமவனே, நான் சொன்னது சரிதான மருமவனே? கிளை பாண்டி, காபி டீ எதுனா வேணும்னா சொல்லு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, நான் ஸ்டேஷனுக்கு போகணும். என்ன இப்படி அவசரப்பட்டே இருந்தா எப்படி மாப்ள? ஒரு முக்கியமான ஒருத்தர் வராவுல, அவரை பார்த்துட்டு சாப்பிட்டு போகணும்ல. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அப்புறம் பஞ்சாயத்து தான் போய் நிக்கணும், பரவாயில்லையா? பஞ்சாயத்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுதானே இவன் எசக்கியை கூட்டு போனா. மறுபடியும் பஞ்சாயத்து வச்சாலும் யோசிக்காம தடால்னு கால்ல விழுந்துருவான் போல இருக்கு. இந்த தண்ணி குடி. ஏம்ல சின்ன சொம்புல குடுப்பன்னு பார்த்தா என்ன இம்புட்டு பெரிய குண்டான்ல குடுக்க? எசக்கி புருஷருக்கு குண்டான பார்த்தா நான் அதை தலையில கவுத்து அடிச்சதுல ஞாபகம் வரும் இல்ல எசக்கி புருஷா? எனக்கு தண்ணியெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சந்தோஷம். பஞ்சாயத்து வச்சா பரவாயில்ல, ஆனா பஞ்சாயத்து விவகாரம் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா அதை விட அசிங்கம் உனக்கு வேற எதுவும் இல்ல. அத புரிஞ்சுக்கோ முதல்ல. மா, உனக்கு தண்ணி வேணுமா? வேணாண்டி. ஏதாவது காய்கறி வெட்ட மசாலா இருக்குன்னு நான் ஒத்தாசை செய்யவா? ஏன் உன்னுக்கு 4 பொம்பளைங்க இருக்கும், இதுல நீங்க சமையலுக்கு வேற வரணுமா? சும்மா உட்கார மாட்டீங்களா? மா, இங்க இருக்கிற கூட்டம் பத்தாதா? நீயும் வரணுமா? அங்க ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுமா? மாப்பிளையோட அம்மாவா நீ? கொஞ்சம் சும்மா கெத்தா இங்கே உட்காரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுவும் சரிதான். ஆமா, யாரடி அந்த விருந்தாளி? வெயிட் பண்ணி பாருங்க அத்தை. அந்த கெஸ்ட் வராம இந்த கெஸ்ட் கிளம்ப முடியாது. எந்த இழவெடுத்த கெஸ்டா இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு எதுக்கும் நேரம் கிடையாது.
சீக்கிரம் வந்துருவாங்க இசைக்கு புருஷன். பொறுமையா உட்காருங்க. பரணி, நம்ம போய் வேலையை பார்ப்போமா? ஏல தோட்டத்துல இலைய பறிக்க வேண்டியதானா? இத போய் வாங்கிட்டு வர. அதெல்லாம் காத்துல கிழிஞ்சிருக்கலாம். எஸ்ஐக்கு புருஷன் வந்திருக்காரு, அவருக்கு நல்ல இலை போடணும்ல, அதுக்கு தான். சரி, அவங்க வந்துட்டாங்களா? தெரியல, நீ போய் பாரு. சமையல் ஆரம்பிச்சிட்டாங்களா? போ ஆயிட்டு இருக்கு போ. சரி சரி. இல்ல சும்மா இருல. இவன் ஒருத்தன் நையின. மா அத்தை, என்னடி கனி? அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். மா 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 இங்க பாருமா. ஏசிகே, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? தாரு, மனுஷனுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? இந்த வீட்டுக்கு என்ன சோத்துக்காக நான் வந்திருக்கேன், இல்ல சோத்துக்கு வக்கு இல்லாம இருக்கோமா? ஏய் இந்தாரு, வெளியே வர போறியா இல்லையா? என்ன 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 எஸ்ஐக்கு புருஷா, என்ன பசியில ஒரே டென்ஷன் ஆயிட்டீங்களா? என்ன இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கலாம். ஐட்டமா? இல்ல விருந்துனா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கும்டா. இல்ல வந்தாவா? இல்ல அவ வந்தாவா? ஏ டென்ஷன் ஆனா எப்படி? அடடே மாப்ள, வாங்க வந்துட்டாரா? வாங்க மாப்ள. வாங்க வாங்க எல்லாருக்கும் வாங்க 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 மாப்ள. வணக்கம்.